அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் SNS கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம கல்வி உளவியல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் முதலாவது அலகில் இருக்கக்கூடிய கல்வி உளவியலுடைய பொருள், வரையறை மற்றும் பரப்பியலின்னு சொல்லக்கூடிய ஸ்கோப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் அறிவுபூர்வ ஆய்வாக நம்ம மாணவர்களுடைய வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான பாதையாக நம்ம கல்வி உளவியலை பற்றி நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். கல்வி உளவியல்னால் என்ன, அது எந்த அளவுக்கு பயனுடையதாக இருக்குது, அதனால் என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கல்வி உளவியல்னால் என்ன, மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் செயல்முறைகள், வளர்ச்சி மற்றும் மனநிலை, இதை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பு தான் கல்வி உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றல் செயல்முறைகளில் ஆழமான புரிதல் இருக்கணும், மாணவர்களுடைய ஊக்கம் மற்றும் உந்துதல் இருக்கணும், மற்றும் சமூக உறவுகள், வகுப்பறை சூழல் இருக்கணும், அறிவாற்றல் மற்றும் உணர்வு வளர்ச்சி, இது அனைத்துமே இணைந்த ஒரு செயல்பாடு தான் கல்வி உளவியல்னு சொல்கிறாங்க. கல்வி உளவியல்னால் வேறு ஒன்று இல்லை, மனிதனை பற்றி ஆராயக்கூடிய ஒரு உளவியல். அதனுடைய கல்வி செயல்பாடுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் புகுத்தலாம், மாணவருடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் என்ன மாதிரியான கல்வி கற்றல் செயல்பாடுகளை நம்ம வகுப்பறை சூழலில் புகுத்தி மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை சிறப்பாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா கல்வி உளவியலை பற்றின பொருள். வரையறை நம்ம பார்த்தோன்னா ஸ்கின்னர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி உளவியல் என்பது கற்றலும் கற்பித்தலும் தொடர்புடைய ஒரு உளவியலுடைய கிளை அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுடைய நடத்தையை தான் விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா, பிறப்பிலிருந்து முதிர்வு வரை ஒரு நபருடைய கற்றல் அனுபவங்களை விளக்கும் ஒரு விரிவான ஒரு துறை தான் கல்வி உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. கோலஸ்னிக் அப்படிங்கிறவன் என்ன சொல்கிறான்னா, உளவியல் கோட்பாடுகள், கண்டுபிடிப்புகள், முறைகள் இது எல்லாத்தையுமே கல்வித்துறையில் நடைமுறைப்படுத்துறது மூலமாக அதனோட பயன்பாட்டு அறிவியல் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கல்வி உளவியல் சொல்கிறாங்க. சரி, கல்வி உளவியலோட இயல்புகளை நம்ம என்னென்னு பார்க்கலாம். அறிவியல்னு பார்த்தோன்னா தரவுகளை முறையாக சேகரித்து மனித கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் சிறப்பாக நடைபெறுவதற்கு கல்வி உளவியல் உதவுது. சமூக அறிவியல்னு பார்த்தீங்கன்னா மனித சமூக உறவுகள், பண்பாடு, சூழல் இதை பற்றின விஷயங்களை சொல்லுது. இயற்கை அறிவியல்னு பார்த்தீங்கன்னா புவியியல், அறிவியல், ரசாயனம் போன்ற முறைகளெல்லாம் ஆய்வு நடத்தி மனித மூளை மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான செயல்பாடுகளை பற்றி சொல்லுது. பொதுவாக இன்றைய துறைகளில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துறையாக கல்வி உளவியல் நம்மளுக்கு இருக்குது. சரி, கல்வி உளவியலோட பரப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி முக்கியமானது. எந்த அளவுக்கு கல்வி உளவியல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே கல்வி உளவியல் இருக்குது. அந்த அளவுக்கு பறந்து விரிந்து ஒரு சூழலில் அதோடைய கொள்கைகள் இருக்குங்க. மாணவருடைய வளர்ச்சி நம்ம பார்த்தோன்னா மனநிலை மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி, அறிவாற்றல் திறன் மேம்பாடு, ஊக்கம், சுய கட்டுப்பாடு, ஆளுமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்வி உளவியல் பயனுடையதாக இருக்குது. கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள்னு பார்த்திங்கன்னா வகுப்பறை மேலாண்மை, நுட்பம், கற்றல் முறைகள், நினைவாற்றல், மறதி, சிக்கல் தீர்வும் திறன், இது எல்லாத்தையும் பற்றி கல்வி உளவியல் நம்மளுக்கு சொல்லுது. அடுத்ததாக மதிப்பீடு மற்றும் சோதனைன்னு நம்ம பார்த்தோம்னா சோதனையுடைய வடிவமைப்பு, செயல்முறைகள், கற்றல் மதிப்பீட்டு முறைகள், பயிற்சி முறைகள், இதை பற்றி எல்லாத்தையுமே கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள்லாம் நம்மளுக்கு சொல்லுது கல்வி உளவியல். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு கல்வி, மாணவர்களுடைய ஊக்குவிக்கக்கூடிய நுட்பங்கள், தனிப்பட்ட வேறுபாடுகள், சிறப்பு தேவையுடைய குழந்தைகள், இதை பற்றி முழுமையான செயல்பாடுகளில் கல்வி உளவியல் நம்மளுக்கு தருது. சரி, கல்வி உளவியலுடைய முக்கியத்துவம் என்ன, ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதல் என்ன, மாணவர்களுக்கான புரிதல் என்ன, கல்வி கொள்கை வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது கற்றலை மேம்படுத்தவும் கற்பித்தலை சிறப்பாக அமைக்கவும் கல்வி உளவியல் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது. மாணவர்களுடைய தனியார் வேறுபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக் கொடுக்கறது, மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அவங்க எந்த துறையில் மிக கடினப்படுறாங்க, எந்த இதில் ரொம்ப மெதுவாக கற்றுக்கொள்கிறார்கள், எதில் அவங்க புரிதல் குறைவாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசிரியர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கல்வி உளவியல் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய தனிப்பட்ட வேறுபாடுகள், கற்றல் பாணிகள், தேவைகளை புரிஞ்சு ஒரு சிறந்த ஒரு கற்றல் சூழலை உருவாக்குவதற்கும் ஆசிரியருக்கு இது பயன்படுது. கல்வி கொள்கை வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய கல்வி கொள்கைகளை உருவாக்கக்கூடிய பெரிய பெரிய வல்லுநர்களுக்கும் பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் மதிப்பீட்டு முறைகளை ஆராய்ச்சி அடிப்படையில் ஆதாரங்களை வழங்குவதற்கும் கல்வி உளவியல் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. சரி, கல்வி உளவியலுடைய வரலாறு எப்படி வந்துச்சு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இந்த மாதிரி தத்துவ ஞானிகளும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கல்வி உளவியலை தத்துவவியலோட ஒரு பிரிவாக தான் கொண்டு வந்தாங்க. இப்போ நவீன காலத்தில் கல்வி உளவியல் அப்படிங்கிறது நடத்தையை பற்றி ஆராயக்கூடிய ஒரு அறிவியலாக இருக்குது. பொதுவாக 20ஆம் நூற்றாண்டு வில்லியம் ஜேம்ஸ், எட்வர்ட் தாண்டைக் மூலமாக அறிவியல் முறைகள் மூலமாக கல்வியில் முறையாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. இன்றைய சூழலில் கல்வி உளவியலுக்கான தொழில் வாய்ப்புகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பள்ளி உளவியலாளர், கல்வி ஆராய்ச்சியாளர்,
பயிற்சி வடிவமைப்பாளர், மாணவர் ஆலோசகர், சிறப்பு கல்வி நிபுணர், கல்லூரி பேராசிரியர், பள்ளி பேராசிரியர், இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகள்லையுமே கல்வி உளவியலுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, எந்த துறையில் கல்வி உளவியல் இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு அனைத்து துறைகள்லையுமே உளவியலுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப சிறப்புகரமாக இருக்குது. எனவே கல்வி உளவியலோட எதிர்காலம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கல்வி புரட்சியாகவும் மனநல ஆய்வுகளும் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இன்றைய சூழலில் கல்வி உளவியல் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எனவே வருங்காலத்தில் கல்வி உளவியல் மற்றும் உளவியல் துறைகள் இல்லாமல் எந்த ஒரு துறையுமே செயல்பட முடியாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நன்றி.